இந்த பைரவி அஞ்சலிய தப்பா பார்த்தீங்கன்னா எடை போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ இந்த அஞ்சலி செஞ்ச வேலையால நம்ம ஜானகி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தோடையும், அதுவும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கார்த்திக்குக்கு உதவி பண்ண போறதா சொல்லிட்டு வந்துட்டாங்க. இத உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இது கௌதமோட திறமைக்கு கிடைச்ச அந்த ஒரு ப்ராஜெக்ட். அப்படி இருக்கும்போது இத கார்த்திக் பார்த்தீங்கன்னா அத எடுத்து அவன் பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிச்சாலுமே கூட, இதுல உண்மையிலேயே கௌதம்க்கு தான் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த பைரவி முதல்ல கண்டிப்பா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க செஞ்ச வேலைக்கு அங்க போயிட்டு நீங்க கேட்டா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்க்கு கௌதம் சைன் போட மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே இந்த அஞ்சலி பயங்கரமா பில்டப் பண்றா. கார்த்திக் இங்க பாருங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அத்தை பார்த்தீங்கன்னா, அதுல சைன் போட்டு கொண்டு குடுத்துருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இங்க பாருங்க பைரவி ஆன்ட்டி, நீங்க நான் சொல்றத தான் கேட்கணும். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, நீங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இத கேட்ட உடனே பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது! இவ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட சொல்றா அப்படின்னா, கண்டிப்பா என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்த எப்படியாச்சு தடுத்து நிறுத்தியே ஆகணும். கௌதம அதுல சைன் போட விடவே கூடாது அப்படின்ற மாரி இப்போ பைரவி பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம கௌதமோட கவனத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கௌதமோட கவனத்துக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி கொண்டு போனா, அடுத்தடுத்து கௌதம்க்கு தான் மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடக்க போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் அதாவது அவர் இவ்ளோ ஃபீல் பண்ணி, இவ்ளோ பண்றது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே, அவரு திறமைக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா, இது மிகப்பெரிய தொகை அப்படின்றதுனால தான் அதிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவி கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. அதாவது 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்போ சாயந்திரம் வேலை முடிச்சுட்டு நேரா பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி சொல்லக்கூடிய இடத்துக்கு அங்க பார்த்தீங்கன்னா, போய் மீட் பண்றாங்க. அதாவது முதல்ல முடியாது அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில மீட் பண்ணும்போது, இந்த மாரி கார்த்திக் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டான். இதுக்கப்புறம் அஞ்சலி சொல்றது எல்லாத்தையுமே அதாவது அஞ்சலி சொல்றத மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவன் அவனாவே இல்ல. அப்படி இப்படின்ற மாரி நெறைய விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாரி அஞ்சலி ஏற்கனவே அ உங்க அம்மா ஜானகி கிட்ட அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, சைன் போடுறதுக்காக ஒரு இது குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சைன் போட்டு குடுத்துட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மால்வாக் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட கைக்கு போயிடும். அந்த ஒரு விஷயத்த நீ செய்யாத கௌதம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா, இது எப்படியோ மோப்பம் முடிச்சுட்டா. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அடுத்ததா அஞ்சலி கார்த்திக்க கூட்டிட்டு அடுத்த ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவிய அடிச்சு கொல்ற லெவல்க்கே இந்த அஞ்சலி போக ஆரம்பிச்சுறா. ஏன்னா, அவ நெனச்சது என்ன? இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக்கு கிடைக்க வச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பைரவி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வர விடாம தடுத்துடலாம் அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்ப பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசியில இப்படி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.